அப்பா வந்து ஒரு பழ வியாபாரி. அவரோட நான் பழ வியாபாரமும் செய்யணும், என்னுடைய திறமையும் வளர்த்துக்கணும். அதுக்கு சூழல் வந்து இரவு நேரம் தான். அப்போ உட்காந்து என்னால ஓவியம் வரைய முடியாது. ஆனா கவிதை எழுத முடியும். அப்பாவுக்கு தெரியாமயே அப்படியே கவிதை எழுதி, அதில வந்து இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். ம். அதாவது நம்முடைய ஜீன்லயே வந்து நம்ம மொழி தெரியலனா கூட மொழிய பத்திய அர்த்தங்கள் வந்து நமக்கு தெரியும்னு ஒரு கரெக்ட், கரெக்ட். சொல்லியிருந்தீங்க. அதுபோல எனக்கு கம்பராமாயணம் குடுத்தீங்கன்னா, கம்பராமாயணத்தில என்ன சந்தம் இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஓ! சந்தத்தோடயே அப்படியே படிப்பேன். எனக்கு தெரியாது ஆனா. என் அப்பாவோடையோ, இல்ல தாத்தாவோட அந்த ஜீன் வந்து நமக்கு வந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதனால அந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது வந்து எனக்கு சுலபமாயிடுச்சு. இப்போ தாமரையோ, இல்ல முத்துக்குமாரோ இவங்கலாம் மெட்டுக்கு பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்க. ம். யார்கிட்ட பயிற்சி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் யார்கிட்டயும் பயிற்சி எடுக்கல. சின்ன வயசுல அப்படியே இரவு நேரங்கள்ல அந்த ஆமா. நீங்க அப்படி மெட்டு குடுத்தாலே நான் எழுதிருவேன். அப்போ நண்பர்கள் வந்து கட்டாயப்படுத்தி, "உன் கவிதையே நல்லா இருக்கு. மெட்டுக்கு எழுதுற. சினிமால போய் எழுதுன்னு" சொல்லிட்டு வற்புறுத்தி அனுப்புனதுனால இந்த பக்கம் வந்தேன். ஆனா வந்ததும் நல்ல வாய்ப்புகள், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், மிளகாய் நெறைய படங்கள் எழுதி ஒரு நல்ல இடத்துல இருக்கேன்.